அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மள நிறைய பேருக்கு நல்லா தூங்கி எழுந்த பிறகும் கூட நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பதிலாக அந்த டைம்லேயும் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். ஏன்டா காலையில் விடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தூக்கத்துக்கு அப்புறமாவும் டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இது ஏதாவது ஒரு நோயோட அறிகுறியா? எதனாலலாம் நமக்கு டயர்ட்னஸ் வருது? இதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வருது? அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் 3ல் ஒரு பகுதி தூக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த தூக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தசைகள் புதுப்பிக்கப்படுறதுக்கும், நரம்பு மண்டலம் புதுப்பிக்கப்படுறதுக்கும், நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், ஒரு புத்துணர்வு அடைகிறதுக்கும் தான் இந்த தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஆனால் இந்த தூக்கம் நான் நல்லா தான் தூங்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது நான் ரொம்ப டயர்டாகவே இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு அந்த தூக்கத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்களுடைய மனதுனால தான் உண்டாகும். ஸோ நைட்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய நாளில் என்னென்னலாம் நான் செய்யாமல் விட்டேன், இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோடு தூங்க போகிறோம் அப்படின்னா, இந்த தூக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த 3வது ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம உடம்புல இந்த மசிலில் ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான க்ரோத் ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, ஸோ அதே மாதிரி தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படுறது, நம்ம மூளையிலேருந்து டெல்டா வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ஸ்லோவாகவும் அதே மாதிரி ஒரு இன்டென்சிஃபை ஆன ஒரு வேவ். இந்த வேவ் நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்மளுடைய மூளையிலேருந்து வருது அப்படின்னா தான் நம்ம உடம்பு புத்துணர்வு அடையும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்லீப் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா அப்போ தான் நமக்கு காலையில் எழுந்திருக்கும் போது டயர்ட் ஆகுது. எதனால் இந்த ஸ்லீப் நமக்கு சரியாக இல்லை, அந்த ஸ்டேஜ் 3 ஸ்லீப் அப்படிங்கிறது எதனால் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது? ஏன்னா ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது நீங்கள் தூங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ அந்த டைமில் ஒரு நல்ல தூக்க கலக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே நடக்காது. ஸ்டேஜ் 2 அப்படின்னு போகும்பொழுது நம்ம ஓரளவுக்கு தூங்கியிருப்போம். இப்போ தான் நமக்கு ஹார்ட் ரேட் எல்லாம் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி உடலோட வெப்பநிலையும் ஒரு சீராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் 2ல் நம்மளுடைய மெமரி எல்லாமே கன்சால்டேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே அதை ஒரு ஷார்ட் டைம் மெமரியாக இருந்தது எல்லாத்தையுமே ஒரு லாங் டைம் மெமரிக்காக நமக்கு கொண்டு போகும். ஆனால் இந்த அடுத்த ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்கிறது இது ஒரு 90 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம முழுமையான அந்த ஒரு தூக்கமே இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு உடம்போட தன்மை அப்படிங்கிறது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக தூண்டப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் 3 ஸ்லீப் அப்படிங்கிறது தடைப்படும். நான் எப்போவுமே பதட்டமாகவே இருக்கிறேன். அதுவும் மிக முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய நாட்களில் எதெல்லாம் நடக்கலை, அதே மாதிரி நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்த சில கெட்ட விஷயங்கள், நம்ம மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள், அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம், இந்த ஒரு நிலையிலே நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடல் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ இவரோட உடம்புல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம எப்போவுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் தூண்டப்படும். ஸோ நம்ம தூக்கத்துக்கு தான் போகிறோம், ஆனாலும் அந்த முழுமையான ஒரு ரெஸ்டான பொசிஷனுக்கு நமக்கு போக மாட்டோம். எப்போவுமே அதுலேயுமே அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னா தான் நமக்கு இந்த தூக்கம் தடைப்பட ஆரம்பிக்கும். இது யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஃபைப்ரோமயாலஜியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும். அதே மாதிரி மனநலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும். சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஸோ அந்த சமயங்களில் மட்டும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்டை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அதே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் 3 ஸ்லீப் அப்படிங்கிறது தடைப்படும். ஸோ இந்த மாதிரி நிலைகளையும் அதீதமான சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவங்க உடம்புக்குள்ளே சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ உடம்பு எப்போவுமே ஒரு அலர்ட்டான ஒரு மனநிலையிலே இருக்கும். ஸோ அதே மாதிரி ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னாலும், இல்லை கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஆரம்ப கட்டத்தில் இந்த நிலையான தூக்கம் தடைப்பட்டு தூங்கி எழுந்திரிச்ச பிறகும் ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு காலையில் தூங்கி எழுந்த பிறகு ஒரு டயர்ட்னஸ் இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இல்லை எனக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய மைண்டை நல்லா காமாக வச்சுக்கிறதுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில யோகா பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ அந்த யோகா பயிற்சிகளை ஃபாலோ பண்ணும்போது மைண்ட் ஒரு காமான ஒரு கண்டிஷனுக்கு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தூக்கம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக
உங்கள் உடலுக்கு தேவையான மெக்னீஷியம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ மெக்னீஷியம் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள்லாம் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி எப்சம் சால்ட் வந்து வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கால்களை வந்து அந்த எப்சம் சால்ட்டில் வந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரீசன்ட் டேஸில் வந்த ஒரு அந்த தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அமுக்குற மாதிரியான மூலிகைகளுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மருத்துவரோட ஆலோசனையோட. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் எனக்கு சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து வேறு ஏதாவது பிரச்சனைகளும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அதுலேயும் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் யோகா பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து மெக்னீஷியம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். காஃபி டீ எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நைட்டில் தூங்க போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுறது நல்லது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக ஒரே டைமில் வந்து நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப் ஹைஜீனும் வந்து மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சர்க்கரையை நீங்கள் வந்து செக் பண்ணுறது அவசியம். ஸோ உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம். உடலில் வேறு எங்கேயாவது கேன்சருக்கான அறிகுறிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா தூக்க குறைபாடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண சிம்டம் தான். ஆனால் இது கேன்சர் வரைக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்றைக்கி தூங்கி எழுந்த பிறகும் டயர்ட்னஸ் எதனால் வந்து வருது, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இதை எப்படி வந்து ஆரம்ப கட்டத்தில் சரி செய்கிறது அப்படிங்கிறதும் ஸோ ஒருவேளை சரியாகலைன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.